ஏன்னா கோபால் நீ சந்தையில கடைப்பட்டியா என் பொண்டாடி என் பொண்டாடி சந்தைக்கு வந்தா பத்திக்கா நீ கடைப்பட்டுக்க பார்த்து வீட்டுல வந்து ஒரே சண்டை. நம்மகிட்ட தென்னந்தோப்பு இருக்கு, நம்மகிட்ட இருக்க தேங்காய் எங்க சந்தையில போட்டு கடை போட்டா என்ன வியாபாரம் ஆகும்? கோபாலுக்கு சரியான வியாபாரம். பிச்சுக்கிட்டு பார்த்து கொண்டு போன மாங்காய் பழம் அப்படின்னு தனித்தனியா கொண்டு வந்து வச்சு பூரா வியாபாரம் பண்ணிட்டு அவனுக்கு சரியான வியாபாரம் வந்திருக்கான் அப்படின்னு என்கிட்ட வந்து சண்டை நீங்க கண்டிப்பா கடையை போட்டே தீரனா நீங்களும் அதே மாதிரி வியாபாரம் பண்ணணும். என்கிட்ட சண்டை நானும் சரி அடுத்த வாரம் கடை போடுறது இருக்கேன். அதை உன்ட்டு கடை போட்டு எப்படி வியாபாரம் ஆச்சு அவையன்னு ஒன்று கேட்க என்னன்னு சொல்ல வியாபாரம் போச்சு செலவா பாவலம் செலவு ஒரு மாதிரியா போச்சு. வியாபாரம் சுமாரா போச்சு. இங்க தோட்டத்துல வியாபாரி வந்து 1 கிலோ 1 ரூபாய்க்கு ஆக்கா. நான் சந்தையில போய் 2 கிலோ 50 ரூபாய் சொல்லி வித்துட்டு வந்தேன். வேறெல்லாம் போச்சு. நமக்கு தெரிஞ்ச ஆலையில வச்சு கூட குறைய வச்சு அந்த வித்துட்டு வந்தேன். சந்தை கொண்டு போன மட்டும் திரும்பி வீட்டுக்கா கொண்டு வர முடியும். பூரா வித்துட்டு வந்தாச்சு. விலையை கண்டு வச்சு வித்தாச்சு பூராத்தி. ஏல என்னல அப்படிச்சத நான் போன வாரம் சந்தையில வாங்கினா 1 கிலோ 70 ரூபாங்க, பழம் கேட்டா 120 ரூபாங்க. உன்ன 1 கிலோ 1 ரூபாய் கேட்டாங்க வியாபாரி. அப்படி வந்து கேட்டா அங்க கடையில போய் கேட்டா அநியாய விலைச்சதா 1 ரூபாய் முன்ன பண்ண விட்டு கொடுக்க மாட்டாங்க. உன்ட்ட 1 கிலோ 1 ரூபாய் கேட்டா என்ன காதுல பூத்துட்டு. ஆமா நான் சொன்னா உனக்கு காதுல பூச்சுத்தமா தானே இருக்கும். நீ மாங்காய் பூரா பறிச்சுக்கா. 1 கிலோக்கு 20 ரூபாய் மாங்க தோட்டத்துல இருக்க மாங்காய் பூரா நீ பறிச்சுக்கா. பறிச்சு அந்த மாங்காய் என்ன செய்ய செஞ்சு எனக்கு தேவையில்லை. எனக்கு ரூபாய் மட்டும் தந்துரு. நீ எவ்வளவு விற்கன்னு பாக்கும். 20 ரூபாய்க்கு விற்க, 50 ரூபாய்க்கு விற்க, 100 ரூபாய்க்கு விற்கான்னு பாப்பா. அது வாதரமா வித்துக்கா. பாவி பேல சும்மா ஒரு பேச்சு சொன்னா போது பூரா மாங்காய் என் தலையில கட்டிடலான்னு பாத்தியா? உனக்கு எப்படி ரூபாய் என்னன்னு மாங்காய் கொண்டு போய் நீ வித்தாஞ்சலி தூரப்பட்டாலும் சரி உனக்கு மாங்காய் வியாபாரம் ஆயிடுன்னு அவளை மாங்காய் கொண்டு போய் நான் எங்க கொண்டு வித்துட்டோம். எவனதான் ஒருத்தர் கிடைச்சா போது நினைக்க தலையில பூரா தள்ளி விடுறதுக்கு. பரவ நான் சொல்லுதான் அதை கேட்க மாட்டேங்க. காதுல பூச்சுத்தாங்கல சேண்ட வாங்கி கொண்டு சந்தை வந்து வியாபாரம் பாருங்க எப்படி வியாபாரம் போகுது எப்படி வியாபாரம் வருதுன்னு அதுல தெரியும். இவன் போய் சொல்றானா உண்மையை சொல்றானு சும்மா கொண்டு நீ கொண்டு கடைப்பட்டுருக்கே வித்துட்டேன்னு ஏன் இப்படி ஏங்கி சாவுது இல்ல. நான் தாரேன் தரலன்னு சொல்லி ஏன்ட மாங்காய் வாங்கி கொண்டு எங்க கொண்டு வியாபாரம் பார்க்கணும் போய் பாருங்களேன். பார்த்ததால தெரியும் வியாபாரம். மாங்காய் கடை போல அவளே லேசுப்பட்ட காரியமே. எப்ப சந்தை போய் ஒரு வியாபாரம் கொண்டு விற்கணும் பாதி ஜீவம் பேரும். வாங்க 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 கிலோ 100 கிலோ 50 கிலோ 20 கூதி விற்கணும்னு பாதி ஜீவம் பேரும். வாங்க சும்மா அப்ப மாங்காய் அங்க ஒரு அமுக்கமுக்கோ இங்க ஒரு அமுக்கமுக்கோ நம்ம எடை போடுறத பேர்ல ஒரு மாங்காய்க்கு பைக்குல பட்டுக்கூட என்ன எடை குறைய இருக்க வேலை அதை நம்ம சொல்லுது. இதை எப்படி வாங்க கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு பாருவா. நம்ம சும்மா தான் விளையாட்டு கொடுத்துட்டு சந்தையில போய் வியாபாரம் பார்க்கணும் வீட்டுல சும்மா நடக்குது மாதிரி என்ன செய்ய போக்கலாம சந்தைக்கு போக வேண்டியதா இருக்கு. மாசமேன உங்க வீட்டுல 2 நாளைக்கு முன்ன வலுத்து சண்டை என்ன சண்டை உங்களுக்கு பொண்டாட்டிக்குமா சண்டை? அந்த பக்கம் மாடு விட்டுருந்தா மாடு சரி வீட்டுக்கு 10 தரமே நேரம் ஆயிட்டுன்னு 10 தரணும்னு போனேன். சண்டை வலுத்த சண்டை. யாரும் காப்பி பாட்டாலும் காப்பி குடிக்கல அங்க வைக்கல இங்க வைக்கல அப்படி சண்டை போட்டு நீங்க எங்க பண்ணல வீட்டுல இல்ல வேலைக்கு போயிட்டே யாருக்குதான் அப்படி சண்டை தெரியல. ஆனா அவங்க வீட்டுல ஒரே சத்தகாடா கட்டி கிடந்துச்சு. கோவால அந்த கதையும் கேட்கலாம் என்னன்னு சொல்லப்போ நான் வேலைக்கு போயிட்டேன். இவ்வளவு மாமி மருமகளும் வீட்டுல சும்மா இருக்கமுல 1 கிளாஸ் காப்பி போட்டு தானே எங்க ஆத்தா கேட்டாலும் என் பொண்டாட்டி நீலி இருக்கால ஒண்ணு தாமண்டா 1 கிளாஸ் காப்பி போட்டு கொடுத்தானா. அப்படிதான் என் ஆத்தாட்ட சண்டை போட்டு மல்லு கட்டியிருக்கா. அவளை 2 பேரும் சண்டை போட்டு வீட்டுல இருக்க எனக்கு வெளியே தலகாட்டும் இல்லை. எங்க பார்த்தாலும் ஏன் உன் பொண்டாட்டி ஆத்தால சண்டை போட்டாலும் உனக்கு தெரியுமா எனக்கு ஒரே கேவலமா இருக்கு அவமானமா இருக்கு. வீட்டு விட்டு வெளியே போகல. நீ தான் கேட்காம இப்ப நீயும் கேட்க ஆரம்பிச்சியா என்ன பதில் சொல்ல இருக்கு. என்ன மாசம் நீ என்ன அப்படி சொல்லுத? நேரத்துக்கு வீட்டு பார்க்க போயிருந்தேன்னா ஓ பொண்டாட்டி ஆத்தாலும் ஒரே தட்டுல இருந்து சாப்பிட்டாலும் தாய் முக மாதிரி நீ என்ன சண்டைங்க. அப்படிதான் மாமி மருமன் கல்வி இருக்கா மாமி கல்வி இருக்கா அப்படி கொஞ்சம் வளாவி சாப்பிட்டுட்டு தான் நீ என்ன சண்டைங்க. சும்மா மேய்ப்புனாலும் சண்டை சொல்லாதானே. அவளுக்கு என்ன முத்தத்து வெயில் மூஞ்சில படாம வீட்டுல நல்ல நேரம் பொங்கி போச்சு தின்னு விட்டு அவளுக்கு சண்டை போட்டு கொழுப்பு அருப்பி அலையிறாங்க. ஒரு நேரம் சண்டை போடுறது ஒரு நேரம் ஒன்னா சேர்ந்து கும்மி அடிச்சு கூடி அடிச்சு பழக்கம் கொடுத்தா. பெத்த ஆத்தலாச்சு எண்ணத்துல நானும் குளிஞ்ச தலை நிவராம தலையை தொங்கப்பட்டு அலையிறேன். நம்ம பெத்தவளா இருந்து இப்படி பண்ணுதாலே அப்படின்னு. அது அவளுக்கா தெரியணும். புத்திமதி நம்மளா சொல்லுவோம் அவதான் நமக்கு சொல்லணும். அவ என்னன்னா சண்டை போட்டு மாதிரி என் பொண்டாட்டி என்ன நீ பேச மாட்டேக்க அடுத்த பேசிட்டு பேசாம இருக்கிய அவன் மாமியாரால என்ன சொல்லிட்டு என்ன பேச அப்படி மாதிரி வழியே போய் ஆத்தாலே பேசலாம். பொண்டாட்டி சண்டை தீக்கலாம் ஆத்தா சண்டை தீக்கலாம். நமக்கு என்ன நீ போக நான் பாட்டு விட்டுட்டு வெளியே வந்துட்டேன். ஆமா யா வீட்லயே அப்படிதான் யா வீட்லயே அதே கதை தான். பொண்டாட்டி பச்சலவா என்ன பெத்த ஆத்தாலும் பச்சல அப்பனு பதில அப்பனும் வர சேர்ந்துக்கலாம் சண்டைக்கு. எல்லாம் பொண்டாட்டி ஆத்தாலும் சண்டை போட்டு கிடக்கல. ஒரு வார்த்தை சொன்னால சும்மா அதை எங்க அப்பன் சொன்னானே எங்க அப்பன் சொன்னானே எங்க ஆத்தாட்ட ஒரு வார்த்தை எங்க அப்பா வாய் திறந்த மாட்டான். வாய் திறந்து எங்க ஆத்தாட்ட எவன் பதிலும் அவன் பயந்து வாதிருக்க மாட்டாங்க. என்ன சொல்லி சொல்லுங்க நான் சொன்னேன் என்ன அப்படிதான் ஆத்து சண்டைக்கிறான். பொண்டாட்டி பேச்ச கேட்டு முந்தால முடிச்சுட்டு வந்துட்டான் சண்டை. பொண்டாட்டி பேச்ச கேட்டாலும் ஆடுதான் தலைக்கீழ அப்படின்னு யாரு சண்டைக்கிறா. ஒரு பக்கமும் வாதிருக்கம் இல்ல. என்ன செய்ய வாய் முட்டு இருக்கு செவுடு மாதிரி இருக்க வீட்டுல இருந்தா. கோபாலுக்கு என்ன கோபால் பொண்டாட்டி பிள்ளை பக்கம் போயிட்டானா கோபால் ஒரு தொந்தரவு இல்லாம அவன் பாட்டு திங்கா தூங்குதான் கிணத்துக்கு போறான் வேலையை செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அவன் பாட்டு இருக்கான். பொண்டாட்டி பேர் காலமத்துக்கு வந்தாதால இருக்கு. பொண்டாட்டி ஒரு பக்கம் இருக்கா பிள்ளை ஒரு பக்கம் இருக்கு ஆத்தா ஒரு பக்கம் இருக்குன்னு அப்பதான் தெரியும் கோபாலுக்கு எங்கடா கண்ணை கட்டி காட்டுல ஓடலான்னு இருக்கும். அது வரைக்கும் கோபாலுக்கு நிம்மதியா இருந்துக்கா. அதெல்லாம் நான் சமாளிச்சுடுவேன். என் பொண்டாட்டி நான் சொன்ன மறுவார்த்தை பேச மாட்டேன். அப்படியே ஆத்தாலும் என் பொண்டாட்டி சண்டை போட்டு தெருவுல கட்டி பிடிச்சி உருண்டாலும் நாளை என்னன்னு கேட்க முடியாது. தலைமுடிய பிச்சு சண்டை போட்டாலும் என் பாட்டு இருப்பேன் செவுடு மாதிரி. ஏன்னா இன்னைக்கு சண்டை போட நாளைக்கு என் மருமலை என் மாமியாரு என்ன செய்யல சோறு பங்கல குழம்பு பங்கல அப்படின்னு 1000 ராசியாவா நம்ம போய் யாருக்காவது பறிஞ்சு பேசினா வந்துட்டான். அன்னைக்கு ஆத்தாளுக்கு பறிஞ்சு பேசணும் இன்னைக்கு ஏன்ட்ட சோறுன்னு கேட்க வரைய பேல ஆத்தாட்ட போய் கேள அப்படின்னு நம்ம சண்டைக்கிறவனால நம்ம ஒரு பேச்சும் பேசக்கூடாது. நம்ம பாட்டு இருக்கணும். கண்டு காணாம இருந்தாலும் இந்த காலத்துல காலம் கழிக்க முடியாது. வேற யாருக்கா ஏன்ட்டு போய் பேசுற மாதிரி கஞ்சி போயாம தெருல தான் சிங்கி அடிக்கணும். பரவாயில்லையாப்பா கோபால் இந்த வயசுல இவ்வளவு விவரமா இருக்கானே. நம்ம என்ன வாழ்ந்து முடிச்சு சுடுகாடும் அப்புறம் ஊடு போவாங்க காடு வாவாங்க மாதிரி நமக்கு பொண்டாடி சண்டை எப்படி தீக்கணும்னு தெரியல. கோபால் சண்டை இப்படி சத்தக்கானா வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை பத்தியா யாருக்கு ஏண்டு பேசாம இருந்தா நம்ம தப்பிக்க முடியும். இல்லன்னா ஆத்தாளுக்க பொண்டாட்டிக்க ஏண்டு பேசி ஒரு ஆள் இல்லாம ஒரு ஆள் கஞ்சி கேட்டாது கஞ்சி தராம மூஞ்சி பாரு நீட்டி அப்புறம் நம்ம கஞ்சிக்கு சிங்கி அடிக்கிற நிலைமை ஆயிரும். கோபால வந்து நீ நம்மளும் இருக்கணும். கோபாலுக்கும் அனுபவம் நிறைய இருக்குமாடா. ஒரு தடவை ஆத்தாளுக்கு பொண்டாட்டி சண்டை முத்திட்டு அதெல்லாம்
சின்னதாய் மயங்க வந்துட்டு ஆஸ்பத்திரியில தூக்கிட்டு வந்தானே அப்ப என்னமோ விளக்குமாறு அடி ஆத்தடி பொண்டாட்டி வாங்கியிருப்பான் போல ரெண்டு சண்டை போடும்போது. ஆமா ஆமா அதனாலதான் அனுபவம் பேசுது. அதான் போக கூடாதுங்க சண்டை விளக்கா இல்லையே சண்டை போட்டு என்னன்னு போறான்னு பத்தியா. ஆத்தாடி தெரிஞ்சு தெரியாம ஆத்தா தானே பொண்டாட்டி தானே பொம்பளையால் சண்டையில உள்ள போய் தலை விட்டுறக்கூடாது. அப்புறம் ஐயா சண்டை விட்டு நம்ம தந்துருவா சண்டைக்கு நம்ம வச்சிருக்க 4 முடி பிச்சு காட்டு விட்டுறாங்க. அந்த காலத்து பொம்பளையாளுக்கு சண்டை போட்டா குத்தி மாதிரி சொன்னா என்னன்னு அப்ப இந்த காலத்து பொம்பளையாட்டு என்ன சொன்னா விளக்கு மாதிரி பிய நம்மள அடிச்சு போடுவோம். அது நமக்கு தேவையில்லை. நம்ம ஒரு வாரமா ஒதுங்கி வேடிக்கை பார்க்கதான் நமக்கு நல்ல நமக்கு மரியாதையும். எங்க வர சொல்லிட்டு இந்த தெருல வாபத்துட்டு கிணத்துக்கு பறந்து சொல்லல கிணத்துல தலைக்கு மேல சொல்லி இருக்கணும். வீட்டுல சொல்லி தெரியுமா வீட்டுல வாங்க சொல்லி நீ பாரு நான் பாரு அவனே தெருல இருந்து வாபத்துட்டு இருக்கல கிணத்து போல நீங்க ஏன் மாருதி அக்கா என்ன வந்து வராம இப்படி சண்டை போடுதேல வீட்டுக்கிட்ட வந்தா வீட்டுக்கிட்டே ஒரே சத்தக்காடா கேட்க வீட்லயும் சண்டை தெருவுக்கு தெருவுக்கு சண்டை பாவம் மனுஷன் எங்க போவோம் இப்படி போராட வாராட போற சண்டை போட்டா. ஆமா அவன் பொண்டாட்டிட்ட வீட்டுல விளக்கு மாத்த அடி வாங்குது தெருல விளக்கு மாத்த அடி தெரியாதுன்னு நினைப்பு போல புரட்டி பரட்டி அடிச்சது புரட்டி பரட்டி அடி வாங்கினது பூரா மரத்து போச்சு. அன்னைக்கு என் புருஷன பேசுனா என்ன சண்டை போடுறதுன்னு வரிஞ்சு கட்டிட்டு வாரையில பேசுறதுக்கு அவன் பொண்டாட்டிட்ட பேச துப்பு இல்ல துப்புங்க என் பிரிண்டு பேசுனா கணக்கு எடுக்க. ஏன் மாடத்தி கோவாலி போய் என்ன சொல்லிட்டான் இப்படி சண்டை போடுற இப்படி கழுகு நிக்கிய என்ன என்ன வீட்லயும் சண்டை இங்கேயும் சண்டை வாரப்பட இடத்துல எல்லாம் சண்டை போட்டா நல்லாவா இருக்கு 4 ஆள் கூடுதல் சண்டை போட்டா என்ன நினைப்பா ஏத்த இவ புருஷனை மதிக்க முடிய போல அந்த போல இந்த போல அவனை விழுந்து பேச போல அப்படின்னு கேட்டு அதுக்கு ஏன் சண்டை போடுறத சும்மா இரேன் முனியாண்டி உன் பொண்டாட்டி வாயை வச்சு குறைக்கிறதுக்கு பாரு உன் பொண்டாட்டி ஒண்ணு அந்த பேர்ல இந்த பேர்ல தெரியலன்னு அப்படி கூப்பிடுறா. அது என்ன தட்டி ஏக்க துப்பு இல்ல ஏன்ட வாட்டா என் புருஷனை பேசுனா எவன்ட்ட கேட்கணும் என் புருஷனை நான் எப்படியும் பேசுறேன் பொண்டாட்டி அடக்க பேச அப்புறம் அடுத்த அடக்கிறதுக்கு வா. ஆமா உனக்கு என்ன பிரச்சனை வந்து வர உங்க சண்டை போட்டு கிடக்க வாரப்பட இடத்துல பின்னாடி வந்து சண்டை போட உனக்கு வேலையை வச்சிருக்கியோ வேலை வீட்டுல வேலை செய்யறத பாரு எங்க போறேன் ஏது போறேன் பின்னாடி வந்து சண்டை பண்ணு வந்திருக்கா வந்து காத்து கட்டி அடிச்சு காது கம்பெனி ஓடுற வீட்டுக்கு நின்னையும் அடி வாங்கி சாவாதே என்ன கூட ரெண்டு ஆளுன்னு குரல ரொம்ப ஒசருது. வீட்டுல என்னதுனால பொட்டி பாம்பா அடங்கி தலையை கவுந்துக்கிட்டு இருப்ப பொம்பளை மாதிரி இங்க வந்து என்ன வாத்துடுக்கு பேச வாதிருக்கு பார்த்து பேச பத்தியா கஞ்சி கேண்டதான் இருக்கு சுவாத்துல பேச வச்சு கொண்டு போட ஒண்ணு ரொம்ப வாய் பேசுனா. ஏன் மாடத்தி என்ன ரோட்ல வச்சு சண்டை போட்டு கிடக்கா வீட்டுக்காரே வீட்டோட நிறுத்த வச்சு வாரப்பட இடத்துல இருந்து பேசிருக்க எல்லாரும் ஏழன மலை சிரிப்பாவா இங்க இருந்த மாடத்தி இருக்கா மாடத்தி அவ பெரிய கூட பின்னாடி சண்டை போட்டு கிடக்கா 4 ஆள் இருக்குன்னு பார்க்க மாட்டேங்க அப்படிதான் சண்டை போட்டு நான் இருந்தேன் அப்படிலாம் கேவலமா பேசுவாவா இவன் வீட்டு சண்டை வீட்டோட வச்சுக்கதை போ நான் பிரியாண்ட பேசவில்லை கொல்லவில்லை நீ வீட்டுக்கு போ. ஏப்பா நான் என்ன வீட்டுக்குள்ள நடு வீட்டுல இருக்கேன் நான் தெருல இருக்கேன் தெருல உனக்கு வலிக்கிறேன் நான் தெருல இருக்கேன் ஏன்னா அங்க பண்ணி அதிகாரம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன அதிகாரம் பண்ணி என் புருஷனுக்கு உரிமையில இன்னும் அதிகாரம் பண்ணுது அங்க பண்ணிட்டு உன் பொண்டாட்டி அதிகாரம் பண்ணி வேலை வச்சுட்டியோ அவன் விளக்கு மாதிரி பிச்சு சாத்தி விடுவேன். என்ன போறதுக்கு எதுவும் போட்டியா கெட்டின புருஷன் ஏன்ட்டு என்ன பேசுன்னு சரியா பொண்டாட்டி நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். முனியாண்டி என்ன சும்மா வாய்க்கு வந்தபடி ஒரு வரமுறை எல்லாம் பேசிட்டு ஒரு பெரிய மனுஷன் ஒரு மட்டுமுறை எல்லாம் பேசிட்டு இருக்கேன். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தே அப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கு தெரியாது ஒழுங்கா வீட்டுக்கு போயிருங்கன்னு கதை வந்துட்டு இருக்காது. 3 பேர் சேர்ந்த விலங்குக்கு உண்டான வழி இருக்க விலங்குக்கு உண்டான வழி இருந்தா இதுக்கு கிணத்துக்கு எது வேலை செஞ்சிருப்பேன் வெட்டிக்கதை பேசியெல்லாம் வெட்டிக்கதை இல்ல கோவாலி நல்லா தானே இருந்தா ஊருண்டு கிணறுண்டு வேலை உண்டு ஒமாட்டு மாடு குட்டி மேய்ச்சிட்டாங்கல இந்த 2 கிணட்டு வேலை சேர்ந்து இவனை 4 வேலை சுடுகாட்டு பாரு இவனை கூட சேர்ந்து நீ உருப்படா பேட்டியா சின்னதா இருந்தா அங்க போல எங்க போல அப்பப்ப சண்டை போட்டு ஒழுங்கா இருந்தேன் இப்ப சின்னதா இல்லைன்னு குளிர்ட்டு போச்ச இஷ்டத்துக்கு ஆடுதேல சின்னதாய் வரட்டும் உனக்கு இருக்கு கச்சேரி அப்பதான் என்ன மாரத்தியாக்கா நம்ம ஊர்ல இருக்குத 4-5 ஆளையில தான் அந்த ஆளுத்தி மூஞ்சி மாதிரி யார்கிட்ட பேச வேலை வெட்டி இருக்குதான் செய்ய என் நேரமும் வேலை பார்த்துட்டே இருக்க முடியா இப்படி பார்த்த நேரம் வந்த நேரம் 4 ஆளுட்டு பல கூட்டாதெல்லாம் நமக்கு வேலை செஞ்சா அழுப்பு தெரியாம இருக்கும் ஒத்திலேயே கிணத்துலயே இருந்துட்டு என்ன செய்ய இப்படி 4 ஆளையோட பேசி சரி பொழுதுல போனாதான் ஆடு மாடு மியாயுது அடிக்க வெயில் அப்படிதான் வெயில் அடிக்கி இப்ப நீ எதுக்குங்க வந்த கடைக்கு போனேன்னு வந்தேன் இந்த வழியா சரி வெயில் ரொம்ப அடிக்க மோராது தயிராது வாங்கி சோத்துல ஊத்தி சாப்பிட வெயிலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கடைக்கு போனானு இங்க வந்து என் புருஷன் சத்தம் கேட்கு என்னடா கிணத்துக்கு வந்து சொல்லிட்டு வந்தாரு நான் கடையில போய் ஒரு தயிர் பாயிட்டு மோர் பாயிட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கிணத்துக்கு போறேன் உனக்குலாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னாரு அப்புறம் இங்க நின்று கதை வந்துகிட்டு இருக்காரு யாரா இருக்கும் கிட்ட போய் பாத்துட்டு வருவோம் வேற எங்க நின்று சண்டை போட்டா அது தப்பாயி போவோம் யாருன்னு பாத்துட்டு தான் பேசணும் அப்படி இங்க வந்தா இவரு சரி வீட்டுக்கு வரல கிணத்துக்கு வரல என்ன செய்ய போறீங்க வாங்க போவோம் வீட்டுக்கு நான் வீட்டுக்கால தான் நான் கிணத்துக்கு போறேன் கிணத்துல எனக்கு வேலை நிறைய இருக்கு நான் வேலை செய்ய போறேன் நீ வீட்டுக்கு போனா கிணத்துக்கு போறேன்